பிரைஸ் தி லார்ட். ஒரு வசனத்தை படிக்கிறேன். மத்தேயு 23வது அதிகாரம் 27வது 28வது வசனம். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலேயோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். இந்த வசனத்தின் பிரகாரமாய் இதில் வேதபாரகரே, பரிசேயரே சொல்லப்பட்டிருக்கு. இவங்களுக்கு ஓரளவுக்கு வார்த்தைகள் தெரிஞ்சவங்க. இவங்கள வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை கொப்பாய் ஆண்டவர் கடிந்து கொள்கிறாங்க. வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை அப்படின்னு சொல்லும்போது வெளியில் அது அலங்காரமாக இருக்கும், உள்ளத்தில் பார்த்திங்கன்னா மரித்தோரோட எல்லா டெட் பாடிஸ் அதே மாதிரி காரியங்கள் இருக்கும். அப்போனா என்ன அர்த்தம்னா, இவங்க வார்த்தை பேசுகிறாங்க, பிரசங்கிக்கிறாங்க, ஆனால் உள்ள அவங்களுக்குள்ள மாற்றம் கிடையாது. வெளியில் நீதிமான்களாய் காணப்படுகிறாங்க, ஆனால் உள்ளத்தில் மாயத்தை வைத்துக்கொண்டு வெளியில் நடிக்கிறாங்க. இதுதான் இந்த ரிலீஜியஸ் லீடர்ஸ் இவங்களோட காரியங்கள் இங்கே ஆண்டவர் கடிந்து கொள்வது. என்னோடய வாழ்க்கை, நான் ஆண்டவரே தெரியாத நாட்களில் என்னோடய வாழ்க்கை வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை மாதிரி இருந்தது. எப்படின்னு சொன்னால், என்ன சொல்கிறது, பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு எனக்கு அவார்ட் எனக்கு ப்ரைஸ் கொடுத்தாங்க. இந்த மாதிரி நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லி எனக்கு எல்லா இடத்துலையும் அப்போது பேர் இருந்தது. பட் இயேசுக்குள்ளே வந்த பிறகு தான் எனக்கு என்னென்ன மாற்றம் தேவை, எனக்கு உள்ளான காரியங்கள் என்னென்ன எனக்குள்ளே தேவையில்லாதது இருக்குது, ஏசப்பா எது விரும்புகிறாங்க, எது பரிசுத்தம், எதெல்லாம் மாற்றிக்கொள்ளணும், எல்லாமே ஏசப்பா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. வசனத்தின் மூலயமா, சபை செய்திகள் மூலயமா, எப்படி தாழ்மையை நம்ம தரித்து கொள்ளணும், எப்படி உண்மையாக இருக்கணும், எப்படியெல்லாம் நம்ம வாழணும், எப்படி கனி கொடுக்குற வாழ்க்கையில் நம்ம இருக்கணும்னு சொல்லி ஆண்டோட வார்த்தை என்னை புடமிட்டு என்னை மாற்றிடுச்சு. எப்படி நம்ம வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், மார்க்கில் நம்ம பார்த்தோன்னா 7ஆம் அதிகாரத்தில் 20, 21, 23 படித்து பார்ப்போம். மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில், மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காமவிகாரமும் வன்கண் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். இப்படியாய் நிறைய விஷயங்கள் நம்மளோட உள்ளத்தில் நம்ம ஆண்டவரை தெரியாதவங்க இருக்கும்போது இருக்கும். நமக்கே தெரியாது இதுவும் ஒரு பாவமா, நம்ம பெருமைப்படுறதே ஒரு பாவமா, பொறாமைப்படுறதே ஒரு பாவமா அப்படின்னு அப்போ நமக்கு தெரியாமல் இருக்கும். அது நம்ம தப்பு பண்ணுறதே நமக்கு தெரியாது. சத்தியத்தை அறியும் போது தான் நமக்கு ஒவ்வொரு விடுதலை நமக்கு கிடைக்கும். அதுவும் நம்ம வாஞ்சிக்கும் போது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அதே மாதிரி ஆண்டவராக இரட்சகராக இயேசு கிறிஸ்து என்னோட வாழ்க்கையில் வந்த பிறகு நான் சத்தியத்தை அறிந்து கொண்டேன். என்னோட பெற்றோர்களும் சொல்லிக் கொடுக்காத அநேக காரியங்கள் இயேசு கிறிஸ்துக்குள்ளே வந்த பிறகு நான் அந்த சத்தியத்தை தெரிஞ்சேன். எப்படி நம்ம பரிசுத்தமாக இருக்கணும், நம்மளோட ட்ரெஸ்ஸிங்கில் கூட பரிசுத்தம் இருக்குது, நம்மளோட நடக்கையில் பரிசுத்தம் இருக்குது, நம்மளோட பார்வையில் பரிசுத்தம் இருக்குது. இப்படியாய் சின்ன சின்ன விஷயத்தில் ஆண்டவர் இரட்சிப்பின் பாதையில் அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்தாங்க. இப்போ வேணால் ரட்சிக்கப்பட்டவங்களாக இருந்தால் கூட, இப்போ இங்கே மாயக்காரரேன்னு யாரை சொல்கிறாங்கன்னா பரிசேயர் சதுசேயரை தான் சொல்கிறாங்க. அவங்களுக்கு வார்த்தை தெரியும், ஆனால் வெளி பிரகாரமாக மற்றவங்களுக்கு முன்பாக நீதிமான்களை காண்பிக்கிறாங்க, மாயை பின்பற்றிட்டு இருக்காங்க. அப்படி ஒருவேளை நம்மளில் யாராவது கிறிஸ்துவை அறிஞ்சும் ரட்சிக்கப்பட்டும் இந்த பாதையில் இருந்தால் நிச்சயமாக நம்ம மனம் திரும்பணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னோட வாழ்க்கையில் வந்து என்னோட காரியத்தை எனக்கு வெளிப்படுத்தினாங்க. என்னென்ன காரியம் நான் மாற்றிக்கொள்ளணும், எப்படி நான் வாழ்ந்தால் நான் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும், இந்த பூமியின் வாழ்க்கை எவ்வளோவாய் டெம்பரரியாக இருக்குது, நித்திய வாழ்வுன்னு ஒன்று இருக்குது, அதுக்கு நம்ம எப்படி ஆயத்தப்படணும் அப்படின்னு சொல்லி என்னோடய வாழ்க்கையில் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்து என்னை அழகாய் நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து மூலியமாக தான் நான் இந்த பரிசுத்தத்தின் பாதையை கற்றுக்கொண்டேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக.